நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய செவ்வாய் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதியுண்டாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சமுதாயத்தில் இந்த போதைப் பொருளற்ற ஒரு சமுதாயம் உருவாகும் போது நிச்சயமாக பலருடைய வாழ்க்கையில் அது திருப்பு முனையாக அமையும். வாழ்க்கையை அது திருப்பு போடக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னென்றால் பலரும் அதிகமானோர் இப்பொழுது போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தனமான அந்த போதைப் பொருளுடன் அடிமையான அந்த வாழ்க்கை சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. போதைப் பொருள் கலாச்சாரமற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான் தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார். ஒவ்வொரு நாடுகளும் தமக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையில் இன்று நாங்கள் பேசப்போவது இந்த போதைப் பொருள் தொடர்பிலான விடயம். அதே போன்று இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மகளிர் அவர்களுடைய இந்த போதைப் பொருள் சம்பந்தமான பாவனை இது தொடர்பில் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை மதுசார மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்திலிருந்து நிதர்ஷனா செல்லுத்துறை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். பொதுவாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இப்பொழுது உலகமே பரவி கிடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதற்கிடையில் தற்போது இலங்கையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? உங்களுடைய அந்த நிலையத்தினுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகின்றோம். சில பாரதூரமான விடயங்களும் கூட இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இப்பொழுது நாங்கள் புகைத்தல் மதுசார பாவனை என்று நாங்கள் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது இது இரண்டு பாவனைகளையும் தவிர இளைஞர்கள் குறிப்பாக ஏனைய போதைப் பொருளை நாடி அல்லது அதற்கான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கு பிரதான காரணம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறுகின்ற ஒரு விடயம்தான், புகைக்கும் பொழுது வெளியில் தெரியும் இவர் சிகரெட் புகைக்கின்றார், இவர் மதுசாரம் அருந்துகின்றார் என்று. ஆனால் சில போதைப் பொருள் வகைகளை பாவித்திருக்கிறாரா அல்லது அவர் பாவனை செய்து கொண்டிருக்கிறாரா அல்லது இவர் பாவனை செய்பவரா என்பது தெரியாது. ஆகவே அவர்கள் ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவர்கள் அந்த பாவனையை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது பிரதானமான ஒரு பொறிமுறையாக காணப்படுகின்றது. இந்த ஏனைய போதைப் பொருளை நாடி செல்வதற்கு பிரதான காரணம். இன்னும் ஒரு காரணம் தான் இந்த பணமோகம். இப்பொழுது நாங்கள் மிக சமீப காலமாக அதிகமான விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த அனைத்து பாரதூரமான விடயங்களிலும் ஈடுபட்டவர்கள் வயது போனவர்கள் அல்ல, இளம் வயதினர். சில நேரங்களில் இளம் வயதினர் தான் சில விடயங்களில் ஈடுபட்டார்கள். சில பாரதூரமான விடயங்களும் கூட இடம்பெற்றது. ஆகவே இந்த இளைஞர்களை மையமாக வைத்து சில நேரங்களில் யுவதிகளையும் கூட மையமாக வைத்து இந்த போதைப் பொருள் வியாபாரம் வியாபித்து வருகின்றது. ஆகவே இந்த போதைப் பொருள் வியாபாரம் வியாபித்து வருகின்ற அதே வேளை போதைப்பொருள் பாவனைக்கு காணப்படுகின்ற ஈர்ப்பும் அதிகரிக்கின்றது. இதற்கு பிரதான காரணம் இந்த புகைத்தல் பாவனை வெளியில் தெரிகின்றது. புகைத்தலுக்கு காணப்படுகின்ற கவர்ச்சி குறைகின்ற பொழுது அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பொருளாகத்தான் இந்த ஏனைய போதைப் பொருள் என்கின்ற வகைகளை சந்தையில் பரப்பியிருக்கின்றார்கள். இது குறிப்பாக பிரதானமாக பிரபல்யமடைந்த பாடசாலைகளுக்கு அருகாமையில், இளைஞர்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களுக்கு அருகாமையில் அதிகமான தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் இப்பொழுது வியாபித்து வருகின்ற அந்த தருணம் ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த இலத்திரைனியல் சிகரெட் வகைகள், அதாவது இவை உண்மையில் எமது நாட்டில் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. இருப்பினும் கூட தற்பொழுது அதற்கான கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. பாவனை இல்லாவிடனும் கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே போல தான் இந்த போதைப் பொருள், அது கஞ்சாவாக இருக்கலாம், ஹெரோயினாக இருக்கலாம், இதற்கான கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு இதற்கு ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு பயங்கரமானது, இது ஒரு வித்தியாசமான இதற்குள் போய்விட்டால் மீள வர முடியாது என்கிற ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை அற்றுப்போவதற்கு சீர்குலைப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் மாறி இருக்கிறது இந்த போதைப் பொருள் வியாபாரம். பாடசாலை அருகிலே இவ்வாறான இடங்களிலே மாணவர்கள், பல சிறுவர்கள் நடமாடுகின்ற இடங்கள், அவற்றை தாண்டிய பகுதிகளிலே இந்த வியாபாரம் இடம்பெறுகிறது. இது ஒரு அச்சுறுத்தலாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது பாடசாலைக்கு ஒரு பிள்ளை சென்று விட்டால் பெற்றோர்கள் பயத்தில் தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண் பிள்ளைகள் தொடர்பாக பயத்தில் காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்களை இலக்கு வைத்து பெரும்பாலான விடயங்கள் இடம்பெறுகின்றது. ஆகவே குறிப்பாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இது தொடர்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாணவர்களும் இளைஞர் யுவதிகளும் இதற்கு ஏமாறாமல் இருக்க வேண்டும். இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு அவ்வளவு ஒரு பயங்கரமானதோ அவ்வளவு ஒரு கவர்ச்சிகரமானதோ அல்லது இதற்குள் போய்விட்டால் அவர்கள் ஒரு வீரனாகவோ ஒரு மாபெரும் மனிதராக அவர்கள் தென்பட போவதில்லை. அவர்களுக்கான விதி நிச்சயமாக குறுகிய ஒரு விதியாகத்தான் காணப்படும். ஆகவே இவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டு
குறிப்பாக இந்த இளைஞர் யுவதிகள் மாணவர்கள் இதிலிருந்து விடுதலை பெற்று இந்த கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று இதற்கு ஏமாறாமலும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகின்றது. இதை நாங்கள் இப்பொழுதே தடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் இது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த இளைஞர்கள் அனைவரும் இதற்கான மோகத்தை அதிகரித்து விட்டார்கள் என்றால் எதிர்காலம் குறித்த ஒரு பெரிய கேள்விக்குரிய நமக்குள் எழும். ஆகவே இதற்கான விழிப்புணர்வுகள் அனைத்து இடங்களிலும் இடம்பெற வேண்டும். அது குறிப்பாக ஊடகமாக இருக்கலாம், பாடசாலை மட்டங்களாக இருக்கலாம், பல்வேறு செயற்திட்டங்களின் ஊடாக இது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம் மாத்திரமே எதிர்காலத்தை எங்களால் பாதுகாத்து கொள்ள முடியும். அதாவது இந்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இடம்பெறும் அந்த நேரத்தில் பொதுவாக இந்த அடிக்ட் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்படுவது, இந்த போதைப் பொருளுக்கு, புகைத்தலுக்கு, மது இவ்வாறான விடயங்களுக்கு அடிமையாகுவது, அடிக்ட் ஆகுவது ஒரு விடயம். இந்த அடிக்டிலிருந்து விடுபடுறதுக்கான செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன? நிச்சயமாக சில கட்டங்கள் காணப்படுகின்றது. சிலருக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை போதுமானதாக காணப்படும். சிலர் மத்தியில் சென்று பேசினால் அல்லது கலந்துரையாடினால் அந்த விடயம் போதுமானதாக காணப்படும். ஆகவே அவர்களுடைய கட்டத்தை வைத்து தான் எங்களால் தீர்மானிக்க முடியும். இந்த நபருக்கு ஒரு உளவியல் ஆலோசனை தேவைப்படுகின்றதா அல்லது ஒரு மருத்துவரை நாட வேண்டுமா அல்லது இவருக்கு எதுவுமே தேவைப்படாதா என்பதை அந்த குறிப்பிட்ட நபரின் கட்டத்தை வைத்து தான் எங்களால் தீர்மானிக்க முடியும். ஆகவே மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தினாலும் பல்வேறு உளநல ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. அதே போல நாங்கள் அவர்களின் கட்டத்தை தீர்மானிப்போம். இவர் எந்த கட்டத்தில் இப்பொழுது இருக்கின்றார், இவருக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகின்றதா அல்லது இவருக்கு என்ன எது போன்ற வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்கின்ற கட்டத்தை தீர்மானித்து எங்கள் மத்தியில் உளநல ஆலோசனைகளும் கூட வழங்கப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய காரியாலயத்தில் மாத்திரமல்ல, கிராம மட்டங்களிலும் கூட நாங்கள் சென்று இந்த சேவையை ஆற்றி வருகின்றோம். ஆகவே இது தொடர்பாக ஏதேனும் உங்களுக்கு தகவல்களோ அல்லது ஆலோசனைகளோ அல்லது உதவிகளோ தேவைப்படின் எங்களை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அது நம்பர்ஸ் இருக்கும் தான். எங்களுடைய இணையதளத்தில் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. www.addict-srilanka என்கின்ற இணையதளத்திற்கு சென்றால் அனைத்து வகையான விடயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உளவியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கங்கள், அதே போன்று அதற்கு எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அனைத்து விடயங்களும் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பெண்மையை போற்றுகின்ற ஒரு நாள். சாதனையாளர்களாக பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அவர்களை சாதனையாளர்களை போற்றுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இப்பொழுது பெண்கள், மகளிர் பொதுவாக இந்த விடயத்திற்குள், அதாவது போதைப்பொருள் உள்ளிட்ட பல விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். அது சம்பந்தமான ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உங்களால்? நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டதற்கு பிரதான 2 காரணங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் இந்த கருத்து கணிப்பை மதுசாரம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பாகத்தான் மேற்கொண்டிருந்தோம். நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களிலும் 15 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை தான் இந்த ஆய்விற்கு உட்படுத்தியிருந்தோம். குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இப்பொழுது ஆண்களின் மதுசார பாவனையின் விகிதாசாரம் 29.1% காணப்படுகின்றது. இருப்பினும் பெண்களின் மதுசார விகிதமானது மிகவும் ஒரு புறக்கணிக்கத்தக்க அளவில் தான் காணப்படுகின்றது, 0.05%. இருந்தாலும் கூட இந்த பெண்களை அவர்களுடைய வாடிக்கையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இந்த மதுசார நிறுவனங்கள் பல்வேறு உபாயங்களை மேற்கொண்டு வருகின்றது. பெண்களும் மதுசாரத்தை அருந்த வேண்டும், அவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது, அவர்களும் இதை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளவர்கள் என்று பல்வேறு கருத்துக்கள் இந்த மதுசார நிறுவனங்களால் குறிப்பிடப்பட்டு வருகின்றது. அதாவது அதனை விளம்பரப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே மதுசார நிறுவனங்கள் பெண்களின் உரிமைகளை எவ்வாறு மீறுகின்றது, அதே போல ஏனையோரின் மதுசார பாவனை பெண்களை எவ்வாறு பாதிப்படைய செய்கின்றது, இது 2ஐயும் ஆராய்வதற்காகவே நாங்கள் இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக நாங்கள் வயது மட்டங்களை எடுத்து பார்க்கும் பொழுது 15 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை தான் நாங்கள் இந்த ஆய்விற்கு உட்படுத்தியிருந்தோம். நாங்கள் இந்த ஆய்விற்கு உட்படுத்திய பெண்களிடம் நாங்கள் வினவும் பொழுது குறிப்பாக 54% அதிகமான பெண்கள் ஏதாவது ஒரு ரீதியில் இந்த மதுசார பாவனையினால் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அது நேரடியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். அது வீட்டில், பொது இடங்களில், வீட்டுச் சூழலில், இந்த 3 விடயங்களையும் நாங்கள் அவதானித்து பார்த்திருந்தோம். குறிப்பாக 54% அதிகமான பெண்கள் ஏதாவது ஒரு ரீதியில் பிரச்சனைகளுக்கு ஆளாகுவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த ஏதாவது என்கின்ற பொழுது என்ன பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தோம். 54 விதமான ஆண்கள் பாவனையில் இருக்கின்றார்கள், மதுபான அடிமைக்குள்ளாகி இருக்கின்றார்கள்.
இவர்கள் இது பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். குடிப்பது ஆண்கள், ஆனால் அதனால் வருகின்ற அதிகமான பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கின்றார்கள். நாங்கள் இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குறிப்பாக உள ரீதியாகத்தான் பெண்கள் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். உள ரீதியாக என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் பல விடயங்களை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். உள ரீதியாக அவர்களின் துன்பங்களை வெளியில் சொல்லாதது, இந்த கருத்து கணிப்புக்கு தங்களது கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது கூட ஒரு உள ரீதியான பாதிப்பு தான். ஆகவே அதிகமான ஒரு சதவீதத்தினர் உள ரீதியாக பாதிப்பை உணர்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல பாலியல் துன்புறுத்தல்கள், வீட்டு வன்முறைகள், பொருளாதார நெருக்கடிகள், தங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாது போதல், சுதந்திரம் மட்டுப்படுதல், அதே போன்ற அனைத்து வேலைகளையும் தாங்களே செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் சில மாணவிகளிடம் கூட இந்த கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தோம். அவர்கள் கூறிய பிரதானமான ஒரு விடயம்தான், வீட்டிலும் அயலவர்கள் மத்தியிலும் அந்த மதுசார பாவனை காணப்படும் இடத்து தங்களுடைய கல்வி கற்பதற்கான அந்த சூழல், அவர்களுக்கான சூழல் அங்கு இல்லை. அதாவது கல்வி கற்பதற்கான அமைதியான சூழல் அவர்களுக்கு அங்கு காணப்படுவது இல்லை என்பதையும் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயம். ஆண்களின் மதுசார பாவனையினாலும் வீட்டிலுள்ள அயலவர்களின் மதுசார பாவனையினாலும் பெண்கள் எவ்வாறு பாதிப்படைகின்றனர் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். இந்த எந்த தரப்பினரால் இவர்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் என்பதையும் கூட நாங்கள் கேட்டு பார்த்திருந்தோம். குறிப்பாக தந்தையர்கள், அதுவும் கூட நான் இந்த வரைவில் குறிப்பிட்டிருக்கின்றேன். தந்தையர்கள் எத்தனை வீதமான பெண்களுக்கு சில துன்புறுத்தல்களை கொடுக்கின்றார்கள், கணவர்மார் எந்த அளவு துன்புறுத்தல்களை கொடுக்கின்றார்கள், அதே போன்று அயலவர்கள் எந்த அளவு துன்புறுத்தல்களை கொடுக்கின்றார்கள், இனம் தெரியாதோர் குறிப்பாக பொது இடங்களில் எவ்வாறான பிரச்சனைகளை பெண்களுக்கு இந்த இனம் தெரியாதோர் கொடுக்கின்றனர். அதேபோல் தொழில் புரியும் இடத்தில் பெண்கள் பொது இடங்களிலே அசௌகரியங்களை எதிர்கொள்கின்ற 61 விதமான பெண்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆம், அதாவது 61 பெண்களும் இந்த இனம் தெரியாத ஒரு நபர்களால் தான் இந்த அசௌகரியங்களுக்கு ஆளாகின்றனர். அதாவது பொது இடங்களில் குறிப்பாக நாங்கள் கேட்கும் பொழுது அதிகமான பெண்கள் கூறிய விடயம் பேருந்து வண்டிகளில், பொது போக்குவரத்து இடம்பெறுகின்ற பேருந்து, அதே போல ரயில் போன்ற பேருந்து இதுகள் தான் அவர்கள் அதிகமான அசௌகரியங்களுக்கு ஆளாகின்றார்கள். அவ்வளவு அசௌகரியங்களுக்கு ஆளாகினாலும் கூட மிகவும் ஒரு கணிசமான ஒரு சிறிய விகிதாசாரத்திலான பெண்கள் தான் அதற்கான பிரதிபலிப்புகளை கொடுக்கின்றார்கள். அதாவது பெண்கள் அதனை கூறுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள், பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கு அசௌகரியப்படுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். மதுசாரம் அருந்திவிட்டு பேருந்து வண்டியில் ஏறும் ஒரு நபரை பார்த்து பெண்கள் அதிகமாக பயப்படுகின்றார்கள். அவர்கள் கொடுக்கும் தொந்தரவுகளை ஏற்றுக்கொண்டு அதனை சமாளித்து கொண்டு பேருந்து வண்டியில் பயணிக்கின்றார்கள். அவர்களுக்கான எந்த விதமான பிரதிபலிப்பையும் கொடுப்பதில்லை. அவ்வாறு கொடுத்தவர்களின் விகிதாசாரம் மிகவும் குறைவானது. ஆகவே இதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பெண்கள் மதுசாரம் மறந்துவிட்டு எவரேனும் ஒரு தொந்தரவு அல்லது எங்களுக்கு அசௌகரியங்களை கொடுக்கின்றார் என்றால் அதனை நாங்கள் பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மதுசாரத்தை ஒரு அனுமதி பத்திரமாக பயன்படுத்தி கொண்டுதான் இந்த அசௌகரியங்களை எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். மாறாக இந்த மதுசாரத்தினால் அவருடைய சுயநினைவு இல்லாமல் போய் அவர் எதுவும் தெரியாமல் எங்களுக்கு அசௌகரியங்களை கொடுப்பது இல்லை. ஆகவே பெண்கள் நாங்கள் வலுப்பெற வேண்டும் இதற்கான பிரதிபலிப்புகளை கொடுப்பதற்கு. ஒருவர் மதுசாரம் மறந்துவிட்டு உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கின்றார் என்றால் அவருக்கு நாங்கள் பயந்தோ அல்லது அதற்கு வெட்கப்பட்டோ இருக்க தேவையில்லை. எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய பிரதிபலிப்பை பொது இடமாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். அதற்கான வலுவினை நாங்கள் பெற வேண்டும். குறிப்பாக இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் அதனை உறுதியாக கூறுகின்றோம். பெண்கள் நிச்சயமாக இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு, பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பது. இது மாத்திரமல்லாமல் இந்த மதுசார நிறுவனங்கள் எவ்வாறு பெண்களின் உரிமைகளை மீறுகின்றன என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருந்தோம். குறிப்பாக மதுசார நிறுவனங்கள் பெண்களை இலக்கு வைத்து பல்வேறு விளம்பரங்களை மேற்கொண்டாலுமே பெண்களுக்கு இது தொடர்பான அதிகளவான விழிப்புணர்வு இன்னமும் ஏற்படவில்லை என்பது எங்களது கருத்து கணிப்பில் தெளிவாக விளங்கியது. இருப்பினும் கூட நாங்கள் அனைத்து பெண்களிடமும் கேட்கும் பொழுது கூறிய ஒரு விடயம்தான், அதிகமாக பெண்களை திரைப்படங்கள் இலக்கு வைத்து சில விளம்பரங்களை மேற்கொள்கின்றது என்று. ஆகவே இது தொடர்பான கருத்துக்கள் தான் நாங்கள் இந்த மகளிர் தினம் தொடர்பாக மேற்கொண்ட ஒரு பகுப்பாய்வு. அதாவது மகளிர் தினம் வரும் வேளையிலே இந்த போதைப் பொருள்
அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது தொடர்பிலான விடயங்களை தான் இன்றைய நாங்கள் கலந்துரையாடலை பார்த்திருந்தோம். போதைப்பொருள் தொடர்பிலான பல விடயங்களை இன்னொரு கலந்துரையாடல் நிச்சயமாக நாங்கள் பேசலாம் என்றும் மோடு இணைந்திருந்தார் இலங்கை மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்திலிருந்து நிதர்ஷனா சிலத்துறை. நன்றி. நன்றி கோகுல். நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த கலந்துரையாடல் பகுதியூடாக இணைந்து கொள்வதற்கு முன்னதாக நிகழ்ச்சியிலே ஒரு பாடல், அது நேரம் விளம்பர இடைவேளை. மீண்டும் சந்திக்கலாம்.